வணக்கம், நான் உங்கள் ஷப்தினா. வெல்கம் பேக் டு ஷப்தினாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்? திருநெல்வேலி. திருநெல்வேலி சொன்ன உடனே நிறைய பேர் ஞாபகத்துக்கு வந்துடும். நம்ம நிறைய ரெசிபி பண்ணியிருக்கோம். அதுவும் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி பண்ணுற ஹல்வா, சொதி, வெண்டைக்காய் பச்சடி, உளுந்த சோறு, இந்த மாதிரி ஏகப்பட்ட ரெசிபி பார்த்தோம். அதை தொடர்ந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்ன கேட்டால் இந்த இடி சாம்பார். நம்மக்கிட்ட நிறைய பேர் கேட்டாங்க, திருநெல்வேலி மாவட்டத்தில் பண்ணுற இந்த இடி சாம்பார் வந்து பயங்கர விசேஷம். இந்த ரெசிபி பர்டிகுலராக மற்ற ஊரில் பண்ணுறதுக்கும் இந்த ஊரில் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் இந்த இடி சாம்பார் எப்படி பண்ணான்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம யாரை மீட் பண்ண போகிறோங்கன்னா திருமதி ஆர்த்தி சார். இது சாம்பார் பேர் இடி சாம்பார். இது பொங்கல் சமயத்துல பண்ணுவாங்க. நாட்டு காய்கறிகள் எல்லா காய்கறிகளையும் யூஸ் பண்ணி பொடியை வந்து நாங்க வீட்டிலேயே தயார் பண்ணி கடையில உள்ளதை வாங்காம வீட்டிலேயே எல்லா பருப்புகள், வத்தல், மிளகா வத்தல் எல்லாம் போட்டு வறுத்து திரிச்சு அந்த பொடியை மட்டும் போட்டு பண்றது. அது என்ன சாம்பார் சொன்னீங்க? இடி சாம்பார். இடி சாம்பார். இடி சாம்பார் இடிச்சு யூஸ் பண்றதுனால பொடிகளை பூரா வீட்டிலேயே தனியா தயார் பண்ணி இடிச்சு பண்றதுனால இது இடி சாம்பார். இடி சாம்பார் என்ன மாதிரி காய்கறிலாம் யூஸ் பண்றீங்க? நாட்டு காய்கறிகள் பூசணிக்காய், அவரைக்காய், கத்திரிக்காய், முருங்கைக்காய், கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, மாங்காய், மிளகாய், தக்காளி, இது எல்லா காய்கறிகளும் மிக்ஸ் ஆகிறதுனால இது ஒரு ஸ்பெஷலா இருக்கும். இந்த ஊர் மக்கள் என்ன சொல்றாங்க? இந்த இடி சாம்பார்னா என்ன, எதுக்காக பண்றாங்க, என்ன விசேஷம்? இடி சாம்பார் எப்பவுமே ஸ்பெஷல். அப்படி நான்வெஜ் எப்படி சொல்றாங்களோ அதே மாதிரி இடி சாம்பார். சூப்பர். இடி சாம்பார் வந்து இந்த பொங்கல் டயத்தில் பொங்கல் சோறுக்கு இந்த இடி சாம்பார் பொடி வறுத்து திரிச்சு அதை பொடி பண்ணி அது பொங்கல் சாதத்தில் போட்டு சாப்பிட்டா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நார்மலாக எப்பவும் வீட்டில் மிளகாத்த பொடி, மல்லிப்பொடி அதுகளை போட்டு தான் சாம்பார் வைப்போம். இந்த இடி சாம்பார் வந்து ஸ்பெஷலாக நல்லாயிருக்கும் சாப்பிட்றது. அப்பளம் இருக்குல்ல, அப்பளம் போட்டு சாப்பிட்டா அதோட டேஸ்ட்டே தனி. திருமதி ஆர்த்தி மீட் பண்ணி இந்த சாம்பார் எப்படி ரெடி பண்ணு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க போய் பார்க்கலாம். வணக்கம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ரொம்ப சந்தோஷம் உங்களை நான் சந்திச்சது. எங்கள் ஊர் சைடில் பார்க்கும்போது எங்கள் வீட்டில் அந்த பர்டிகுலராக அந்த பொங்கல் டைமில் அந்த வெண்பொங்கல் பண்ணிவிட்டு பருப்பு போடாமல் மற்றபடி புளி காய்கறிலாம் போட்டு கூட்டிட்டு அது அப்படியே வச்சு பண்ணுவோம். ஆனால் இங்கே பருப்பு யூஸ் பண்ணுறோம். பருப்பு, தேங்காய் எல்லாம் நார்மல் சாம்பாருக்கு யூஸ் பண்ணுற மாதிரி பொடி மட்டும் வீட்டில் தயார் பண்ணுற பொடி. அது இடிச்சு பண்ணுறதுனால இது இடி சாம்பார் பொடி. நல்ல விஷயம். இப்போ ரெசிபி பண்ண போயிடலாமா? கண்டிப்பாக. ஓகே. அதுக்கு முன்னாடி இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் சொல்கிறீங்களா? கண்டிப்பாக சொல்கிறேன் சார். ஓகே. இடி சாம்பார் பொடிக்கு திரிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: காஞ்ச மிளகாய் ஒரு 10, துவரம்பருப்பு ஒரு 2 டேபிள் ஸ்பூன், கடலைப்பருப்பு ஒரு 2 டேபிள் ஸ்பூன், மல்லி ஒரு 2 டேபிள் ஸ்பூன், முழு வெள்ளை உளுந்தம்பருப்பு அது ஒரு 1 டேபிள் ஸ்பூன், 2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1/4 டேபிள் ஸ்பூன் போதும் வெந்தயம், கொஞ்சமா கருவேப்பிலை, வாசனத்துக்கு தக்கன எவ்வளவு வேணாலும் போட்டுக்கிடலாம், 2 டேபிள் ஸ்பூன் புழுங்கரிசி. இந்த இடி சாம்பாருக்கு தேவையான காய்கறிகள் நாட்டு காய்கறிகள் எல்லாமே யூஸ் பண்ணணும். கத்திரிக்காய் 2, பூசணிக்காய் ஒரு சின்ன துண்டு, முருங்கைக்காய் ஒரு முருங்கைக்காய், ஒரு 3 வெண்டைக்காய், ஒரு 4 அவரைக்காய், ஒரு கேரட்டு, ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு வாழைக்காய், ஒரு 4 பீன்ஸ், சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயம், 2 தக்காளி, ஒரு சின்ன மாங்காய், ஒரு 3 மிளகாய். இது எல்லாத்தையுமே நான் கட் பண்ணி வச்சிருக்கிறேன். அதுக்கப்புறம் தாளிசம் போடுறதுக்கு கடுகு, குத்துப்பருப்பு, ஜீரகம், காய்கறிகள் எல்லாம் எண்ணெயை ஊற்றி வதக்கிறதுக்கு கொஞ்சம் கடலை எண்ணெய், தேவையான அளவு காயப்பொடி, உப்பு, மஞ்சள் பொடி, 200 கிராம் துவரம்பருப்பு. இந்த காய்கறிகள் எல்லாம் சேர்த்து பண்ணுறதுக்கு பருப்பு ஒரு 200 கிராம் போட்டால் போதும். அது நான் தனியாக வேக வச்சு வச்சுருக்கிறேன். புளி ஒரு சின்ன லெமன் அளவுக்கு புளி ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். 2 சில்லு தேங்காய் அரைக்கிறதுக்கு. இதுதான் இந்த சாம்பாருக்கு தேவையான பொருட்கள். ஃபர்ஸ்ட் நம்ம பவுடர் மசாலா பண்ண ஆரம்பிச்சலாமா? சரி, ஓகே. அழகா. ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? புழுங்கரிசி, இந்த கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, விதை கொத்தமல்லி, ஜீரகம், ஓகே, முழு வத்தல், மிளகா வத்தல் எல்லாத்தையும் போட்டு தனித்தனியா வறுத்து ட்ரையா எண்ணெய் ஊத்தாம வறுக்கணும். வறுத்து எடுத்துக்கணும். இப்போ இந்த புழுங்கரிசி யூஸ் பண்ணும்போது எதுக்காக இந்த அரிசி வந்து இந்த மசாலாக்கு யூஸ் பண்ண என்ன காரணம்? அது வந்து கொழுகொழுப்பு கிடைக்கும். ஓகே. இப்போ சாம்பார் பொடியில நம்ம வேற எதுவுமே போட போறது கிடையாது. இந்த சாம்பாருக்கு இந்த பருப்பு வகைகளை மட்டும் தான் போட போறோம். அப்படிங்கும்போது இந்த அரிசி 5-6 எதுக்காண்டி போடுறோம்னா அது கொஞ்சம் கொழுகொழுப்பு கிடைக்கும், திக்னஸ் கொடுக்கறதுக்காண்டி. ஓகே. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அரிசி போட்டு சேர்த்துக்கணும். இப்போ நம்ம வறுக்க ஆரம்பிச்சலாமா? கண்டிப்பா. சரி, ஓகே. அதாவது நம்ம கிட்ட இருக்க அந்த 5 பெட்டி மசாலா எல்லாத்தையும் போட ஆரம்பிக்கிறோம். கடலைப்பருப்பு. சரி, ஓகே. இந்த பருப்புகள் எல்லாத்தையுமே மொத்தமாக நான் வறுத்து எடுத்துக்கிறேன். ஓகே. குத்து பருப்பு. ஓகே. அது என்ன குத்து பருப்பு? அது முழு உளுந்தம் பருப்பு. ஓகே. அதான் குத்து பருப்புன்னு சொல்லுவோம். உடைச்ச பருப்பு. முழு பருப்பு. வெள்ளை உளுந்து. ஓகே. கருப்பு பருப்பு இல்லாம வெள்ளை பருப்பு. குத்து பருப்பு சொல்லுவீங்களா? குத்து பருப்புன்னு சொல்லுவோம். ஓகே. நாங்க எங்க வீட்டு சைடுல உளுத்தம் பருப்பு தான் சொல்லுவோம். இல்ல, அது நாங்க வெள்ளை பருப்புன்னு சொல்லுவோம், குத்து பருப்புன்னு சொல்லுவோம். உளுந்தம் பருப்புனா கருப்பா இருக்கும். அதே மாதிரி லாஸ்ட் டைம் அந்த சொதி பண்ணும்போது முந்திரி பருப்புக்கு அண்டி பருப்பு சொன்னாங்க. ஆமா ஆமா. இங்க திருநெல்வேலி பக்கம் அப்படிதான் சொல்லுவாங்க. நல்ல விஷயம். ஒரு ஊருக்கு வந்து ஒரு பொருளுக்கு வந்து ஒரு பேர் இருக்கு. நல்ல விஷயம். ஓகே. இப்போ அரிசி போட்டுருக்கோமா? அரிசி, ஜீரகம், ஓகே, விதை கொத்தமல்லி. ஓகே. ஸோ இது எல்லாத்தையும் போட்டுரும். நம்ம சொன்ன குவான்டிட்டி எல்லாத்தையும் போட்டுரும். எல்லாத்தையுமே ட்ரையா எண்ணெய் ஊற்ற வேண்டாம். இதுக்கு ஊற்றாம வறுத்து எடுத்துக்கிற போகிறேன். சரி, ஓகே. இப்போ நம்ம அந்த மிளகாத்தூள்,
அதுக்கப்புறம் மல்லித்தூள் அப்படிலாம் யூஸ் பண்ணுறதா அது எதுவுமே வேண்டாம். அதுக்கு பதில் தான் இந்த பொடியை நம்ம திரிச்சு வீட்டில் மொத்தமாக கூட நீங்கள் கொஞ்சம் தேவையான அளவு கூடுதலாகவே இந்த பருப்புகளை அதிகமாக எடுத்து கூட திரிச்சு வீட்டில் வச்சுக்கிடலாம். அது கெட்டு போகாது. சில பேர் வந்து சாம்பாரில் வந்து தேங்காய் போட மாட்டாங்க. நீங்கள் தேங்காய் வேறு யூஸ் பண்ண போகிறோம். போடுறது வந்து கொஞ்சம் டேஸ்ட்டு கொஞ்சம் கூடுதலாக கிடைக்கும். அவ்வளோதான். தேங்காய் போடும்போது தேங்காய் கூட கொஞ்சம் சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூடு, ஜீரகம் எல்லாம் அரைச்சி ரொம்ப நைஸாக இல்லாமல் குறகுறப்பாக அரைச்சி அது கூட இது கூட போடும்போது கொஞ்சம் டேஸ்ட் கூட கிடைக்கும். சரி, ஓகே. இந்த மாதிரி இடி சாம்பார் நீங்கள் பண்ணுறீங்கல்ல, என் அம்மா கிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன், இல்லை என்னோட அத்தை கிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன், இல்லை பாட்டிக்கிட்ட, அந்த மாதிரி என்ன இருக்கா? இது நாங்கள் பரம்பரையாக எங்கள் வீட்டில் பண்ணிட்டு வர்றது. எங்கள் ஆச்சி பண்ணாங்க, அப்புறம் எங்கள் மாமியார் பண்ணாங்க, இப்போ நான் பண்ணிட்டு வரேன். நல்ல விஷயம். இந்த பருப்புகள் பூரா வறுத்தாச்சு. இந்த பருப்புகளை எடுத்துட்டு நம்ம எண்ணெயை ஊற்றி மிளகா வத்தலை வறுத்து எடுத்து. ஓகே, இந்த வத்தலை. ஆமாம். சரி, நல்ல வாசனை. ஆமாம். அந்த மல்லியோட வாசனை சூப்பரா இருக்கு. கமருங்கிறதுக்காண்டி தான் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வறுத்து எடுத்துக்கோ. அது என்னது கமரு? கமரு வெறும் வத்தலை சட்டியில் போட்டு வறுக்கும்போது நெடி அடிக்கும். அதனால அதுக்கு பதில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிக்கிட்டோம்னா அந்த இது அடி வராது. வறுத்து எடுத்து வச்சுக்கணும். வத்தலை மட்டும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வறுத்து எடுத்து. என்ன அது திருப்பி சொன்னா கமருமா? கமரும். ஓகே, எனக்கு கண்டிப்பா தெரியாது. நெடினா எங்களுக்கு தெரியும். வத்தல் வந்து வெறுமனை வறுக்கும்போது கமரும். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிட்டா அந்த கமறுதல் இருக்காது. அதாவது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு. சரி, ஓகே. எண்ணெய் அதிகம் தேவைப்படாது. ஓகே. அந்த சட்டியை கொஞ்சம் சூடாக தான் இருக்கும் நினைக்கிறேன், ரைட்டா? ஆமா ஆமா, ஏற்கனவே வறுத்ததுனால அந்த ஃப்ளேம்லயே தான் இருக்குது. ஓகே. கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கறோம். இதிலே கருவேப்பிலை போடுறோமா? ஆமா. வாசனைக்கு கருவேப்பிலை. ஓகே. டெய்லியும் வீட்டில் பண்ண முடியாதவங்க இந்த மாதிரி பவுடர் மசாலா வந்து பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு 1/2 கிலோவோ இல்லை 1 கிலோவோ நீங்கள் பண்ணி வச்சிங்கன்னா நீங்கள் எப்போலாம் நீங்கள் வீட்டில் வந்து சாம்பார் இந்த மாதிரி பண்ண ஆசைப்படுறீங்களோ அந்த டைமில் பண்ணலாம். கண்டிப்பாக வந்து நீங்கள் ரெகுலராக பண்ணுற சாம்பார் மெத்தட் இருக்காது. இவங்க ஸ்டார்டிங்காக சொன்ன மாதிரி வந்து அந்த பூண்டு, அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், ஜீரகம். ஓகே. எதுக்காக அதை போட்டு அரைக்கிறோம்? என்ன காரணம்? தேங்காய் டேஸ்ட்டுக்கு, ஜீரகமும் கொஞ்சம் வாசத்துக்காண்டி, வெள்ளைப்பூடு கொஞ்சம் டைஜஸ்ட் ஆகிறதுக்காண்டி எல்லாத்தையும் அரைச்சி இது கூட சேர்க்கும் போது டேஸ்ட்டாகவும் இருக்கும், வாசமாகவும் இருக்கும். நல்ல விஷயம். ஓகே, சூப்பர். இப்போ ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுச்சு. ஓகே. அதாவது இந்த மிளகா பாருங்கள், அந்த வறுத்துட்டாங்க, அந்த கலர் மாறி இருக்கு பார்த்தீங்களா? இந்த மாதிரி தான் இருக்கணும். நம்ம வரப்புக்கு தக்கன வத்தல் எடுத்துக்கணும், அவ்வளவுதான். ஸோ இதில் வந்து அந்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, புழுங்கலரிசி, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை எல்லாமே போட்டிருக்கோம். இதை நல்லா பவுடர் பண்ணிடணும். சரி, ஓகே. எண்ணெய்லாம் தண்ணிலாம் எதுவும் ஊற்றிடக்கூடாது. ஓகே, பவுடர் ஆக்கணும். சரி, ஓகே. சாம்பாருக்கு அரைக்க வேண்டியது தேங்காய், கொஞ்சம் 2 சின்ன வெங்காயம், ஓகே, 3 வெள்ளைப்பூடு, கொஞ்சம் ஜீரகம், இது போட்டு இதையும் குறகுறப்பா அரைச்சு கொடுத்துலாமா? சரி, ஓகே. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த காய்கறி எல்லாத்தையுமே வதக்கிட்டு புளி கரைச்சி வச்சிருக்கிறேன், அதை ஊற்றி காய்கறிகளை வேக விடணும். அப்படி வேக விடணும். இது வெள்ளை கத்திரிக்காய் எப்படி? நாங்கள் அந்த வயலட் கலர் கத்திரிக்காய் வந்து பெரும்பாலும் கிடைக்கும். நாங்கள் யூஸ் பண்ணுறது இந்த வெள்ளை கத்திரிக்காய் தான். இதான் டேஸ்ட்டாக இருக்குது. ஓகே, நல்ல விஷயம். அவியலுக்கு, கூட்டாஞ்சோறுக்குலாம் இதான் ஸ்பெஷல், நல்லா இருக்கும். சரி, ஓகே. மற்ற ஊரில் கிடைக்குமா? மதுரை சைடுலாம் கிடைக்காதுன்னு தான் சொல்லுவாங்க. அப்படி சென்னையிலும் கிடைக்காதா? எல்லாம் வந்தாங்கன்னா இங்கே வந்தால் கத்திரிக்காய் தான் வாங்கிட்டு போவாங்க. அப்படியா? நல்ல விஷயம். நானும் வீட்டுக்கு வாங்கிட்டு போகிறேன். ரெண்டாவது இன்னொன்று, இந்த கத்திரிக்காய், வாழைக்காய், உருளைக்கிழங்கை மட்டும் நறுக்கி தண்ணியில் போட்டுட்டா இது கருத்து போகாது. நார்மலாக எப்போ வீட்டில் காய்கறி கட் பண்ணி தண்ணியில் போடுவீங்களா? அந்த போட்டு வச்சிருங்க, கலமாற. வாழைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, இந்த 3 மட்டும் மெயினாக சொல்கிறேன். நல்ல விஷயம். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு, கடலெண்ணெய். சரி, ஓகே. வெந்தயம் மட்டும்தான் சார், 1 டேபிள் ஸ்பூன் போதும். ஓகே. இதில் கடுகுலாம் போடுவோமா? வேண்டாம் சார், முதல்ல காய்கறிகளை மட்டும் தான் வதக்க போகிறோம். அதனால வெந்தயம் மட்டும் போட்டுட்டு வாசனைக்காண்டி. சரி, ஓகே. இந்த வெந்தயத்தை நல்லா வதக்க ஆரம்பிக்கிறோம். இப்போ இந்த வெந்தயம் கொஞ்சம் கலர் மாறி இருக்கு. இதுக்கப்புறம் கூட சின்ன வெங்காயம், கேரட்டு, அவரைக்காய், ஓகே, பீன்ஸ், ஓகே, வெண்டைக்காய், ஒரு 3 மிளகாய், காரத்துக்கா? ஆமா, பூசணிக்காய், அதாவது இந்த பரங்கிக்காய், மஞ்சள் பூசணிக்காய். ஆனா மஞ்சள் பூசணிக்காய் சொன்னதா நிறைய பேர் தெரியும். ஓகே. இப்போ இந்த காய்கறிலாம் போட்டு வதக்க ஆரம்பிக்கிறோம். இதுக்கப்புறம் இது கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறம் இந்த புடலங்காய் இன்னும் இருக்குது, முருங்கைக்காய், ஓகே, இந்த காய்கறிகளையும் இது கூடயே சேர்த்து ஆட் பண்ணி. ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் போடாதா? வேண்டாம், இதுதான் வதக்கக்கூடிய காய்களை முதல்ல போட்டு வதக்க வச்சு இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்த பிறகு அப்புறம் இந்த காய்கறிகள் கொஞ்சம் வதங்கிட்டு
அதுக்கப்புறம் புடலங்காய். புடலங்காய் உள்ள இருக்க விதையெல்லாம் எடுத்து வச்சிருக்கோம். ஆமாம் ஆமாம். அப்புறம் ஒரு சின்ன உருளைக்கிழங்கு. கத்திரிக்காய் போட்டுருமா? கத்திரிக்காய் இப்போ போட வேண்டாம். அது காய் ஒரு புளி தண்ணி ஊற்றி கொஞ்சம் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் தான் கத்திரிக்காய் வாழைக்காய் போடணும். ஓகே. ஏன்னா அது சீக்கிரம் வெந்துடும். ஓகே. அதனால முதல்ல போட வேண்டாம். முருங்கைக்காய் போடலாமா? முருங்கைக்காய் போட்டுடலாம். இந்தாங்க, நான் போடவா? போடுங்க சார். கிழங்கு வகைகள் கிடைச்சதுன்னா அதையும் சேர்த்துக்கலாம். ஓகே. அது பொங்கல் சமயத்தில் மட்டும்தான் கிழங்குகள் கிடைக்கும். ஓகே. ஆனால் கிடைச்சதுன்னா அதுகளும் போட்டுக்கலாம். பெரும்பாலும் வந்து திருநெல்வேலியில் அதிகமாக வந்து எல்லார் வீட்டில் செய்கிற ரெசிபி என்ன? எப்போ வேணாலும் கண்டிப்பாக பண்ணுவாங்க, அந்த மாதிரி என்ன இருக்கா? எதுவும் ஸ்பெஷல்லு எதுவும் கெஸ்ட்டு வராங்கன்னா உடனே பண்ணுறது வீட்டில் எங்கள் திருநெல்வேலி பக்கம் கேட்டிங்கன்னா சொதி தான். சொதி டக்குன்னு பண்ணிடலாம். ஆமாம். அதாவது நாங்கள் சாம்பார் அப்படி சட்னி வைக்கிறோமோ அந்த மாதிரி நாங்கள் சொதியை உடனே பண்ணிடுவோம். வீட்டுக்கு கெஸ்ட் வராங்கன்னா ஸ்பெஷல் வேற எதுவும் கிடையாது. நான்வெஜ் பண்ணாதவங்க வீட்டில் வெஜ்ஜுன்னு பார்த்தா ஸ்பெஷலு சொதி தான். தேங்காய் பால் சொதி. சொதி. சரி, ஓகே. லாஸ்ட்டாக நான் பண்ண நம்ம சேனலில். ஆமாம். ஓகே, அதோட லிங்க் வேணாலும் நான் தரேன், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஓகே. இப்போ இந்த காய்கறி வதங்கிட்டு இதில் இப்போ புளி கரைச்சி வச்சிருக்கிற தண்ணியை நம்ம ஊற்றிடலாம். ஏற்கனவே நல்லா கரைச்சி வச்சிருக்கீங்க. நான் ஒரு லெமன் அளவுக்கு புளி ஊற வச்சு அதை வெந்நீல போட்டு ஊற வச்சோம்னா கொஞ்சம் கன்சிஸ்டன்சி சீக்கிரமா இதாக கிடைக்கும், கொஞ்சம் கொழுகொழுப்பு கூட கிடைக்கும். நான் அப்படி ஊற வச்சு கரைச்சி வச்சிருக்கிறத நான் இப்போ இதில் மிக்ஸ் பண்ணிட்டேன். கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்குவோம். போதுமா? கொஞ்சம். ஓகே. இந்த காய்கறிகளுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு மட்டும் முதல்ல நம்ம வேக வச்சு சேர்த்துக்கணும். அதாவது இந்த காய்கறி வதக்கின காய்கறியோட கொஞ்சம் புளி தண்ணியும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம். நல்லா கொதிச்ச பிறகு தான் அடுத்த ஸ்டேஜ் போகிறோமா? ஓகே. இப்போ ரெடி ஆயிடுச்சா இது? ஆமாம், காய்கறிகள் பாதி வெந்திருக்கு. ஓகே. இப்போ இதுக்கப்புறம் நம்ம வாழைக்காயும் கத்திரிக்காயும் அது கூட ஆட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி அந்த காய் வெந்தது காமிக்கிறீங்களா? எந்த அளவுக்கு பக்குவமாக வெந்திருக்கு சொல்லி காமிச்சா நல்லா இருக்கும். பாதி வெந்திருக்குது, பாதி வேகணும். பாதி வெந்திருக்கு, நம்ம பார்த்தாலே நல்லா தெரியும். சீக்கிரமாக அந்த மஞ்சள் பூசணிக்காய் தான் வெந்துடும். ஆமாம். ஏன்னா வீட்டில் பக்குவமாக நீங்கள் பண்ணும்போது அதை பக்கத்தை புரிஞ்சுட்டு பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த காய்கறி போட்டலாமா? ஓகே. வாழைக்காய், கத்திரிக்காய். ஓகே. வாழைக்காய், கத்திரிக்காய், மாங்காய். அதாவது சீக்கிரமா வேகிற காய்கறி கடைசியா போடுறோம். ஓகே. அந்த தக்காளி எப்போ போட போறோம்? அதையும் போட்டுறலாம். கொஞ்சம் வேகட்டும். அடுத்தால தக்காளி. ஓகே தான். இப்போ இந்த மாதிரி எல்லா காய்கறி வெந்த பிறகு தான் பருப்பு ஊற்றுவோமா? ஆமாம், காய்கறிகள் எல்லாம் நல்லா வேகணும். வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம திரிச்சு வச்சிருக்க மசாலா, தேங்காய், பருப்பு எல்லாமே போடணும். ஓகே. இந்த தேங்காய் ரெடி ஆயிடுச்சு, இந்த மசாலா போட்டு ரெடி ஆயிடுச்சு. ஆமாம். இந்த மாதிரி இருக்குமா? ஆமாம், கொரகொரப்பாக இருக்கும். ஓகே. அதாவது நம்ம கொடுத்த அந்த கடலைப்பருப்பு, அந்த உளுத்தம்பருப்பு, அரிசி எல்லாத்தையும் நல்லா வந்து வறுத்து பவுடர் பண்ணி வச்சுருக்கோம். அதை தான் அவங்க காமிக்கிறாங்க. இந்த மாதிரி நல்லா நைஸ் பவுடரா. ஆமாம். இப்போ கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக அரைக்கிறோன்னா மாவு மிஷினில் கொடுத்து அரைச்சலாமா? அப்படி திரிக்கிறனால நம்ம மிஷினில் கொடுத்து திரிச்சு வச்சுக்கலாம். அது கெட்டு போகாது. கெட்டு போகாது. சில பேர் வந்து சின்ன குவான்டிட்டினா இடிச்சுக்கலாம். நம்ம வீட்டில் திரிச்சுக்கிடலாம். நிறையங்கும் போது நம்ம மிஷினில் கொடுத்து திரிச்சு வச்சுக்கலாம். இந்த தேங்காய் அரைக்கும் போது பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா அந்த சின்ன வெங்காயம், பூண்டு, சீரகம் நம்ம அரைக்கிற பக்குவம் இந்த மாதிரி குறை அரைச்சி வச்சிருக்காங்க. இப்படி தான் போடுவீங்க? ஆமாம், ஃபைன் பேஸ்ட்டாக வேண்டாம். குறை இருந்தால் தான் தேங்காய் போட்டிருக்கிறது நம்மளுக்கு நல்லா தெரியும். நல்ல விஷயம். அதனால நல்லா இருக்கும். நான் நினச்சா கொஞ்சம் தண்ணி ஊற்றி இல்லை அப்படி வேண்டாம். இப்படி குறை அரைச்சிருந்தா தான் வாசமாக இருக்கும், நல்லா இருக்கும். இப்போ இந்த காய்கறிலாம் போட்டு கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் டைம் இருக்குமா வெந்தது? ஆமாம். இந்த காய்கறி வேகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. நல்லா வெந்திருக்கு. இந்த தண்ணியும் நல்ல கொழுகொழுப்பாக இருக்குது. காய்கறி பூரா வெந்தது. புளி, உப்பு, காரத்துக்கு மிளகா போட்டிருக்கிறோம்னா இந்த எல்லாம் உரப்பு சேர்ந்தது. இந்த தண்ணி கொழுகொழுப்பாக இருக்கும். ஓகே. ஓகே. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்? திரிச்சு வச்சிருக்கோம்ல இடி சாம்பார் பொடி, அதை போட்டுக்கலாம். இதை போடுறோம். இந்த இடி சாம்பார் போட்டிருக்கோம் தேவையான அளவுக்கு. ஆமாம். சரி, ஓகே. வேற எதுவும் பொடி போடாதனால கொழுகொழுப்புக்கு இந்த பொடி தான். சரி, நம்ம இந்த ஒரு பொடி மட்டும் தான் போட போகிறோம். இதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் பொடி. இதுக்கப்புறம் தேங்காய். ஓகே. தேங்காய் எப்படி போடலாமா? ஆமாம், போட்டுடலாம். காய்கறி வெந்துட்டுல. ஓகே. அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய். அதாவது அந்த காய்கறி நல்லா வெந்த பிறகு வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த பவுடர் மசாலா, மஞ்சள் தூள், தேங்காய் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். அவிச்சு வச்சிருக்க பருப்பையும் ஊற்றிடலாம். ஊற்றிடலாமா? தண்ணி தேவை எப்போ? கொஞ்சம் ஊற்றிக்கணும். இந்தாங்க தண்ணி. இப்போ கொதி வரணுமா எப்படி? இல்லை வேண்டாம், பருப்பு ஊற்றிட்டு எல்லாத்தையும் மொத்தமாக ஊற்றிட்டு கொதிக்க விட்டுக்கலாம். சரி, ஓகே. தாளிசை மட்டும் தான் போடணும். சரி, ஓகே. அதாவது வேக வச்சு இந்த தோரம் பருப்பும் போட்டிருக்கோம். இந்த பருப்பு வேக வைக்கும்போது நீங்கள் மஞ்சத்தூள் அப்படின்னா போட்டிருக்கீங்களா? இல்லை, 2 வெள்ளைப்பூடு மட்டும் போட்டுக்கணும் ஜீரணம் ஆகிறதுக்காண்டி. ஓகே. துவரம் பருப்பு வேக வைக்கும்போது எப்போவுமே அதில் ஒரு 2-3 வெள்ளைப்பூடு உரிச்சி போட்டு அதையும் சேர்த்து வேக வைக்கும்போது ஈஸியாக ஜீரணம் ஆயிரும். வாசனையாகவும் இருக்கும், ஜீரணமாகவும் ஆகும்.
நல்ல விஷயம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்? கொத்தமல்லி இலை இருக்குது, அது போட்டுக்கிடுவோம். தாளிசம் மட்டும் போடணும். அது நல்லா கொதி வரவும் தாளிசம் மட்டும் போடணும். அவ்வளோதான். இப்போ இது நல்லா கொதிச்ச போய் தான் தாளி போடுறோம். ஆமாம். ஓகே டன். இந்த தாளிப்பு வந்து எதுக்காக கடைசி நம்ம போடுறோம், என்ன காரணம்? கடைசி போட்டால் தான் சாம்பார் வந்து வாசமாக இருக்கும். தாளிசம் போட்டிருக்கிறது தெரியும். எப்போவுமே எந்த ஒரு டிஷ்ஷுமே செஞ்சதுக்கப்புறம் தாளிசம் கடைசி தான் போடணும். இப்போ சாம்பார் கூட தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்தம் பருப்பு ஒரு முழு வத்தல் போடணும். போட்டால் அந்த சாம்பாருக்கு நல்ல மனமாக இருக்கும். வத்தலை கிள்ளி போடாமல் முழு வத்தலா முழுசாக போடணும். கருவேப்பிலை போட்டு தாளித்து ஊற்றிடணும். சரி, ஓகே. கடைசியாக தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறோம், நல்ல வாசனைக்காண்டி. ஓ சூப்பர், எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். இப்போ நம்ம தாளி போட்டலாமா? ஆமாம். சூப்பர். இப்போ நான் சாம்பார் செய்யல மாற்றவா? சரி, ஓகே. இந்தாங்க. ஓகே, ரெடியான சாம்பாரை எடுத்து வச்சுருக்கேன். நிறைய பேர் வந்து வீட்டில் தேங்காய் எண்ணெய் வந்து சாம்பாருக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க, ஆனால் திருநெல்வேலி மாவட்டத்தில் யூஸ் பண்ணுறாங்க. ஆமாம், தாளிசம் போடுறதுக்கு தேங்காய் எண்ணெய் தான் நல்லா இருக்கும். சரி, ஓகே. கடுகு, அதுக்கப்புறம் இந்த பச்சை கருவேப்பிலை வச்சுருக்கோம், காஞ்ச மிளகாய் வச்சுருக்கோம், தக்காளி எப்போவும் இப்போ இது கூட போட்டு வதக்கி ஊற்றிடணும். ஓகே. இப்போ இந்த கடுகு உளுத்தம் பருப்பு நல்லா புரிஞ்சு வந்திருக்கு. இதுக்கப்புறம் பச்சை கருவேப்பிலை, அப்புறம் மிளகாய், வத்தல், ஓகே, தக்காளி பழம், ஓகே, பெருங்காயம். இந்தாங்க. பெருங்காயம் கடைசியாக போட்டிருக்கோம். இந்த பெருங்காயம் கடைசியாக போடும்போது நல்லா வாசனை கமகமன்னு வரும். நீங்கள் தாளிப்பில் அதுவும் பர்டிகுலராக இந்த மாதிரி தேங்காய் எண்ணெய் போடும்போது எனக்கு நல்ல வாசனை வருது. சூப்பர். இந்த தக்காளி ரொம்ப நேரம் குக் பண்ண அவசியம் இல்லை. பொடிசா கட் பண்ணி இருக்கிறதுனால சடான வெந்துடும். கடைசி போட்டால் அது நல்லா இருக்கும். நல்ல விஷயம். இந்த இடி சாம்பார் வந்து சாப்பாட்டுக்கு நல்லா இருக்கும். அதுவே வந்து இட்லி தோசை சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். சூப்பராக இருக்கும். இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். ஸோ ரெண்டு தொட்டு சாப்பிடலாம். சாதத்துக்கும் நல்லா இருக்கும், இட்லி தோசைக்கும் நல்லா இருக்கும். காலைல ஒரு சாம்பார், நைட் ஒரு சாம்பார் அப்படி நினைப்பாங்க. அந்த டைமில் இந்த மாதிரி ரெசிபி இருந்தால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வதக்கினா அந்த கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, தக்காளி எல்லாம் சூப்பர், நல்ல விஷயம். இப்போ இதுக்கப்புறம் இந்த தாளிப்பு போட்ட பிறகு கொதிக்கிடுவோம் நம்ம? வேண்டாம், அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. கொதிச்சிட்டு எல்லாம் முடிஞ்சது. அருமை அருமை அருமை. ஸோ அவ்வளோதான், இந்த தாளிப்பை போட்டு நம்ம மிக்ஸ் பண்ண அந்த சாம்பார். ஓகே, ஒரு அருமையான சாம்பார். நீங்கள் நார்மலாக வீட்டில் பண்ணுற மெத்தடுக்கும் இந்த மெத்தட் கண்டிப்பாக வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். என்கிட்டனா இந்த சாம்பார் பொடி வந்து இவங்க வறுத்து பண்ணும் போது அந்த வாசனை நல்லா சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து இந்த தேங்காய் அரைக்கும் போது சில பேர் வந்து தேங்காய் துருவல் அப்படி மேலே போட்டுருவாங்க. ஆனால் இந்த தேங்காய் துருவல் போடுறதுக்கு முன்னாடி வந்து அந்த சின்ன வெங்காயம், அந்த பூண்டு, சீரகம் எல்லாத்தையும் குறை அரைச்சி யூஸ் பண்ணிடுறோம். டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல விஷயம். சூப்பரான ஒரு ரெசிபி, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சாம்பாருக்கு சைடிஷ் எதுவுமே வேண்டாம். அவியல் பச்சடி வைக்கணும்னா நம்ம வச்சு சாப்பிடலாம், இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. அப்பளம் வச்சு சாப்பிடவே சூப்பராக இருக்கும். வீட்டில் இந்த ஒரு சாம்பார் மட்டும் வச்சா போதும், நிறைய பேருக்கு வேலை முடிஞ்சிடும். பார்த்தீங்களா எப்படி சூப்பரான டிப்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதாவது பெரும்பாலும் வந்து நிறைய பேர் வீட்டில் ஒரு குழம்பு வச்சுன்னா அதுக்கு ஒரு காய், ஒரு பொரியல், இல்லை கூட்டு தேவையில்லை. எல்லா காயும் கலந்துருக்கிறதுனால சைடிஷ் எதுவுமே தேவையில்லை. அப்பளம் வச்சு சாப்பிட்டுக்கிடலாம். அருமை. டேஸ்ட் பாருங்க. சரி, ஓகே. டேஸ்ட் பார்த்தலாமா? ஓகே. இந்த சாம்பாரை வந்து அந்த ரைஸோட போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதோட இந்த மாதிரி தனியாக இந்த சாம்பார் ரெடி பண்ணிட்டு அந்த ரியல் டேஸ்ட், அந்த காரத்தோட தன்மை எப்படி இருக்குது, புளிப்பு தன்மை எப்படி இருக்குது, எந்த அளவுக்கு அந்த காய்களோட ஸ்ட்ரென்த் இறங்கியிருக்கு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து தெரிஞ்சுக்கணுன்னா தனியாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். சூப்பர். எனக்கு இந்த இடி சாம்பார் சாப்பிடும்போது அந்த மைல்டான புளிப்பு தன்மை, சாப்பிட்டு முடிச்ச பிறகு காரத்தோட தன்மை எல்லாமே சூப்பராக தெரியுது. அந்தளவுக்கு அருமையாக வந்திருக்குது. ரியலிங்க ஃபென்டாஸ்டிக்கான சாம்பார். ஒரு ஊருக்கு ஒரு விதமான சாம்பார் பண்ணுவாங்க. எங்கள் ஊரில் பண்ணிங்கன்னா அந்த கிள்ளி போட்ட சாம்பார் நிறைய பேர் பண்ணுவாங்க. அதே டைமில் எங்கள் பெரியம்மா பண்ணுற சாம்பார் அந்த தோரம்பருப்பு, பாசி பருப்பு வச்சு பண்ணுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த தோரம்பருப்பு வேகச்ச பருப்பு தான் பண்ணியிருக்கோம். ஆனால் யூஸ் பண்ணுற காய்கறிகள், அந்த மசாலா, பர்டிகுலராக அரைச்சி போட்டிருக்க அந்த தேங்காய், ரியலி சூப்பர். தேங்க்யூ. ரொம்ப நன்றி. இன்னைக்கு இந்த இடி சம்பா எங்களுக்கு சொல்லிக் கொடுத்ததுக்கு நன்றி. தேங்க்யூ. உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு ஊரில் இன்னொரு சூப்பர் ரெசிபியை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye-bye. Take care.